we are filling our life with கொஞ்சம் குறைவுகள், கொஞ்சம் புலம்பல்கள், கொஞ்சம் கடினமான வார்த்தைகள், கொஞ்சம் பாவங்கள், கொஞ்சம் துதிகள், கொஞ்சம் ஆராதனை, கொஞ்சம் ஜெபம். We are trying to balance it. எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். No, 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 no. God is saying, you are mine. நீ எனக்கு முழுசா, உன் வாழ்க்கை எனக்கு முழுசா. அதுல எந்த குறைவுகளும் பாடுகளும் புலம்பல்களும் இருக்கக்கூடாது. I'm going to fill it with my glory என்று சொல்றார். அவர் யார் என்பதை முழுமையாக இங்க உணர்றவங்க அவர் சடன்லி அவங்க வாழ்க்கையில நிச்சயமா பார்த்துதான் ஆவார்கள். இந்த ஹெவன்லி மைண்ட் செட்டோட எல்லா வேலையும், எல்லா சூழல், எல்லா விஷயத்திலையும் வாழ ஆரம்பிக்கிறது. எஸ்பெஷலி குடும்ப தலைவர்களுக்கு சொல்றாங்க. For all the head of the families, for the fathers, for the husbands, கணவர்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு சொல்ற, தயவு செய்து குறை பேசாது. ஏன் தெரியுமா? நீங்க குறை பேசுறீங்கன்னா உங்க வாயிலிருந்து கிரம்பிளிங் வார்த்தை வர ஆரம்பிச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறது ஒரு குடும்பத்தை. நம்ம ஞாபகத்தில் வைத்துக்க வேண்டிய 3 விஷயங்களை மறக்கவே கூடாது. நம்ம எவ்வளவு தாகமா இருக்கிறோமோ அதை விட ஆர்வமாக பரலோகம் இருக்கிறது. Thirst. Each one of us are thirsting for one touch of God, for the one move of God. There's so much that we are going through. Maybe சுகவீனத்து நிமித்தமாக, sickness. We see sickness everywhere. சுகவீனம் பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே தொட்டு சுகமாக்க மாட்டீங்களா என்று சொல்லி எத்தனையோ நேரங்கள்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பொருளாதாரம், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பயங்கர ட்ரையா இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். ஆண்டவரே எத்தனையோ பேர் மிரக்கல்ஸை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் டிவி எல்லாம் சாட்சி சொல்லி பார்த்துருக்கிற. எனக்கு அப்படி ஒரு தொடுதல் கிடைக்காதா, மிரக்கல் நடக்காதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறோம். என் குடும்பத்தில் சூழ்நிலை இப்படி இருக்கே, வாண்ட் இட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட், நீங்க மாற்ற மாட்டீங்களா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஐ நோ திஸ் இஸ் அ சீசன். ஜென்ரலாகவே இந்த சீசன், இந்த காலகட்டங்கள் அற்புதங்கள்ல நிறைய பார்க்க முடியலையே என்று சொல்லி, சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்ஸை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க முடியலையே என்று சொல்லி பல பேர் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது, when they spoke about this Jesus, they told me, I heard testimonies. நான் எத்தனையோ சாட்சிகளை கேட்டேன், கேள்விப்பட்டேன், பார்த்தேன். அவர் அற்புதம் செய்வார், நம் சூழ்நிலையை தலைகீழாக மாற்ற வல்லவராக இருக்கிறாரு என்றெல்லாம் சொல்லி பல பேர் பேசுகிறத கேட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க அதை சொன்னதை பார்த்துருக்கிறேன். ஏன் நம்மளே எத்தனையோ ஊழியங்களில் பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நான் எவ்வளோ கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே எவ்வளோ ஏங்கிட்டு இருக்கிறேன். ஐ எம் லாங்கிங் so much but I am not able to see that miracle in my life. ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை என்னால் உணர முடியல. I'm not able to feel your presence. I'm not able to feel your touch. உம்முடைய அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது என்று சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் சூப்பர் நேச்சுரலா ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வாங்க ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி தாகத்தோடு இவரை போல நீங்க ஒருவேளை காத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். I just want to tell you one thing. Just like இவர் காத்திருக்கிறத போல, நம்ம ஒவ்வொருத்தரும் காத்திருக்கிறத போல இன்றைக்கு எத்தனையோ பேர் காத்து இருக்கிறாங்க. இந்த ஜீசஸ் என் வாழ்க்கையை மாற்றுவாரா, தொடுவாரா, என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரா, அவர் பிரச்சனத்தினால என்னை நிரப்புவாரா, நான் பைபிளில் வாசிக்கிற அந்த அற்புதங்களை, miracles, can I see it in my life today, now? ஜெபித்தால் சுகம் வரும் என்று சொன்னாங்களே, can my prayer bring miracles like that? ஆண்டவரே என்னோட அன்றாட வாழ்க்கையில ஜீசஸ் என்று சொல்லி கூப்பிட்டா, அப்பா ஃபாதர் என்று சொல்லி கூப்பிட்டா, விசுவாசத்தோட ஜெபிச்சா என் முன்னாடி இருக்கிற மலை போல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் மாறுமா என்று சொல்லி, ஒருவேளை if you are waiting and longing, I want to tell you something very beautiful and important today. எப்படி நம்ம இவ்வளோ தாகத்தோடு அந்த ஒரு தொடுதலுக்காக காத்திருக்கிறோமோ, that one touch, one answer, one miracle-க்காக காத்திருக்கிறோமோ, அதே மாதிரி எவனோ நமக்கு பதில் கொடுக்கிறதற்காக காத்து கொண்டு இருக்கிறது. இட்ஸ் so eager.
Heaven is so eager. It's just waiting. பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது பதில் கொடுப்பதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம என்ன நினைக்கிறோம்? எனக்கு பதில் வர மாட்டேங்குது, சைலண்டா இருக்கு, சத்தமே இல்லையே, நான் அவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேனா, இல்லாட்டி ஒருவேளை இதெல்லாம் பொய்யா என்று சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். பட் ஆனா நம்ம யோசிக்கிற நேரத்துல, நம்ம புலம்புகிற நேரத்துல, நம்ம கதறிட்டு இருக்கிற நேரத்துல, நம்ம காத்து இருக்கிற நேரத்துல, heaven is also waiting excitedly, அதிக ஆர்வத்தோட நமக்கு அந்த சுகத்தை கொடுக்க, பதில கொடுக்க, நம்முடைய தாகத்தை தீர்க்க காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தாகத்தை தீர்க்க காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? heaven is waiting. பரலோகம் இன்றைக்கு நம்முடைய தாகத்தை தீர்க்க காத்து கொண்டிருக்கிறது. பரலோகம் ஆர்வமாக இருக்கிறது. God is waiting. Jesus is waiting. Our thirst is going to be quenched. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எப்படிப்பட்ட தேவைகளோடு, எப்படிப்பட்ட தேடுதலோடு இங்க வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை நான் சொல்றேன், தேவன் காத்து கொண்டிருக்கிறாரு. நம்ம எவ்வளவு அதிகமா தேடுறோமோ அதை விட அதிகமாக ஆர்வமாக நம்மளுடைய தாகத்தை தீர்க்க காத்து கொண்டிருக்க. தேங்க்யூ. நம்ம ஒரு தாகத்தை தீர்க்க காத்து கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு விஷயம் கூட. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே தாகத்தோட காத்து இருக்கிறோம் ஆண்டவரே. We are just thirsty. We are like dry parched lands. ஆண்டவரே வறண்ட நிலத்தை போல காத்து இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு தொடுதலுக்காக, அந்த ஒரு அற்புதத்திற்காக, அந்த ஒரு சுகத்திற்காக, அந்த ஒரு பொருளாதார டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக we are just waiting, Lord, that you will bring about the transformation. We are just waiting, Lord, for your supernatural touch. ஆண்டவரே காத்திருக்கிறோம். பைபிள்ல வாசிக்கிறோம், நிறைய அற்புதங்களை பார்க்கிறோம், those miracles. ஆண்டவரே அதே மாதிரி எங்க லைஃப்ல நடக்கும், இன்றைக்கும் நடக்கும் என்று காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் சாட்சிகள் சொன்னாங்களே ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ ஸ்டோரிஸ், டெஸ்டிமனிஸ் கேட்டோமே ஆண்டவரே. எத்தனையோ பேர் ப்ரீச் பண்ணாங்களே ஆண்டவரே. அந்த மாதிரி ஒரு அற்புதம், ஒரு மாற்றம் என் லைஃப்ல வரும் என்று காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ மீட்டிங்ஸ் பார்த்தோம், எத்தனையோ க்ரூசேஜ் பார்த்து வளர்ந்துருக்கிறோம். அதிலெல்லாம் சுகம், அற்புத சுகம், பதில் கிடைக்கிறத பத்தி கேள்விப்படுறோம், பார்த்துருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. We are waiting, Lord. But as we are waiting, we also now realize, இப்பொழுது உணர்கிறோம், இப்பொழுது உணர்கிறோம், இப்பொழுது உணர்கிறோம், இப்பொழுது சபையாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்படி காத்திருக்கிறோமோ அதே அளவு ஆண்டவரே, அதை விட அதிகமாக ஆண்டவரே you are waiting என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. To fill us, to heal us, to deliver us, to transform us. ஆண்டவரே எங்களை சுகமாக்க, எங்களை விடுதலையாக்க, எங்களை பலப்படுத்த, எங்கள் நிலைமையை மாற்ற நீர் அதை விட ஆர்வமாக காத்திருக்கிறீர் என்பதை உணர்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகம் காத்திருக்கிறது, பரலோகம் ஆர்வமாக காத்திருக்கிறது. Heaven is waiting. Heaven is waiting to heal us. Heaven is waiting to touch us. Heaven is waiting to transform our lives. Hallelujah. 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 எவ்வளவு தைரியத்தை கொடுக்கிறது இது, எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது இது, எவ்வளவு உற்சாகத்தை இது கொடுக்குது. It's so encouraging, it's so faith lifting that heaven is waiting to touch us and heal us and deliver us right now. நன்றி ஆண்டவரே. அப்படியாக நீர் அற்புதங்களை இன்றைக்கு செய்வதற்காக நன்றி. Thank you Jesus. Thank you master. Hallelujah. பாருங்க, நாம் இப்படி ஒரு வறண்ட நிலத்தை போல காத்திருக்கிற நேரத்தில் பரலோகம், the heavens are waiting to transform our life. They're just waiting.
காத்திருக்கிறாங்க, just waiting to transform our lives. எப்படி என்று சொல்லி பார்ப்போம், வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். The Gospel according to Luke chapter 2 verses 8 to 13. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, And in the same region there were shepherds out in the field, keeping watch over their flock by night. And an angel of the Lord appeared to them, and the glory of the Lord shone around them, and they were filled with great fear. And the angel said to them, Fear not, for behold, I bring you good news of great joy that will be for all the people. For unto you is born this day in the city of David a Savior, who is Christ the Lord. And this will be a sign for you. You will find a baby wrapped in swaddling clothes and lying in a manger. And suddenly there was with the angel a multitude of the heavenly host, praising God and saying, in the மேய்ப்பர்கள், shepherds, we see a few shepherds out here. சில மேய்ப்பர்களை பற்றி பார்க்கிறோம், ஆடு மேய்க்கிறவங்களை பற்றி பார்க்கிறோம். that's the central focal point of this passage. இந்த பேசேஜோட முக்கியமான ஒரு விஷயம் அதுதான், அவர் தான் முக்கியமான நபர்கள். சில ஆடு மேய்க்கிறவங்க அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அவங்க இயேசுப்பா பிறக்கிற வேலையில் அவங்க ஒரு வில்டர்னஸில் ஒரு இடத்துல தனிமையில் ஊருக்கு வெளியில் பயத்தில் குளிரில் கஷ்டத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக உட்கார்ந்துருக்கிறாங்க. they're sitting all alone out there. Their life is so meaningless. ஏன்னா அன்றைக்கி ஷெப்பர்ட்ஸ், அன்றைக்கு ஆடு மேய்க்கிறவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க, ஒடுக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. they are of no value. Actually shepherds have no value at that point of time. So அப்படி அவங்க வெளியில் எப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. they're not with their families, they're not inside the city, they're outside. அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி யோசிச்சு பார்த்தேன். லோன்லினஸ், மேபி சிலருக்குலாம் டிப்ரெஷன், பலருக்கு வாழ்க்கை குறித்து எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு மெக்கானிக்கல் லைஃப். அந்த காலத்தில் பாருங்க, அவங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, தாவீது என்று சொல்லி ஒரு ஆடு மேய்க்கிறவர் இருந்தார், அவர் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், இச்சோசம், அவர் ஒரு பெரிய ராஜாவா மாறினார் என்றெல்லாம் கதை கேட்டிருப்பாங்க. அவங்க சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க அவங்கள. அவங்க பேரண்ட்ஸ் ஒருவேளை அவங்களுக்கு கொஞ்சம் ஹோப் வரணும், தைரியம் வரணும்னு இந்த கதைலாம் சொல்லியிருப்பாங்க. இவங்க ஒருவேளை புலம்பும் போது when they were grumbling, ஏன் நான் இங்கே பிறந்த, ஏன் நான் வெறும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், why am I just a shepherd, why I am so lowly, நான் ஏன் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், வறுமையில் இருக்கிற, யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க என்று சொல்லி when they were grumbling, மேபி அவங்க பேரண்ட்ஸ் அவங்களை என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. மேபி சீனியர் ஆடு மேய்க்கிறவங்க அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருப்பாங்க. they would have said, no 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 don't say that. உங்களுக்கு தெரியுமா, தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இப்படி தான், அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், அவர் ஃபேமிலி அவர் ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டாங்க. while his brothers had all the privilege, அவங்க சகோதரருக்கு எல்லா ப்ரிவிலேஜ் இருக்கும் பொழுது அவர் மட்டும் தனியாக அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். பட் God chose him. ஆண்டவர் அவரை சந்திச்சார், அவரை கூப்பிட்டாரு, அவரை முன்னிறுத்தினார், அவரை உயர்த்தினார், அவர் ராஜாவா ஆக்கினார். அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, டெஸ்டிமனி சொல்லியிருப்பாங்க, கதைகள் இப்படி சொல்லியிருப்பாங்க, அந்த தேவனை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இவங்க மனசில் இருக்கும். ஆனால் அவங்க அங்கே உட்காந்துருக்கும் போது மேபி இப்படி யோசித்துருக்கலாம், கரெக்டு, நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க, கேட்கறதுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. இட் வாஸ் ஸோ எக்ஸைட்டிங் டு லிசன் டு வாட் எவர் யூர் சேயிங். அந்த தேவன் பெரியவர் என்று தெரியுது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா, இந்த கதையை பார்த்தா அவர் பயங்கர அற்புதம் செய்கிறவர் என்பது புரியுது. எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது.
ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பட் நத்திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அஸ். எங்கள் வாழ்க்கை அதே மாதிரி தானே இருக்கு. அவர் இப்படி செய்வார் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு நடக்குமா என்று சொல்லி வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ப்ராசஸ் திஸ். இதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுங்களேன். பழைய ஏற்பாடு முடியுதுல்ல, அந்த கடைசி புஸ்தகத்தில் இந்த புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் பொழுது 400 வருஷங்கள் கேப் இருந்ததான். 400 இயர்ஸ். அதாவது பழைய ஏற்பாடு நம்ம பார்க்குறோம், பல தீர்க்கதரிசிகள் வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து விசிட் பண்ணி பேசிகிட்டே இருந்தாங்க. நிறைய ப்ராமிசஸ் இருந்து சத்தம் நிறையா கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சைலன்ஸ் வந்துச்சு. 400 வருஷங்கள் ஒரு அமைதி வந்துச்சு. எந்த ஏஞ்சலும் விசிட் பண்ணல, எந்த தீர்க்கதரிசிகளும் பேசல. You didn't see any miracles happening. You didn't see any supernatural things happening. ஒரு அமைதி இருந்துச்சு. இந்த ஷெப்பர்ட்ஸ் உட்கார்ந்துருக்கிற இந்த டைம், அந்த 400 வருடங்களின் டைமு, எங்கேயோ எப்போ நடந்ததை இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அதை வச்சு மனசில் ஏதோ யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ஏக்கம் இருந்திருக்கும், எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இட்ஸ் ஆல் சைலண்ட் ஃபார் அ லாங் டைம். ஒருவேளை அப்படி நம்ம வாழ்க்கை இன்றைக்கு இருந்துச்சு என்றால் சைலண்டாக தான் இருக்கு. நானும் பல பேர் சொன்ன ஸ்டோரிஸ் வச்சு, நான் பார்த்ததை படித்ததை வச்சு, அந்த தொடுதல் நடக்கும், மாற்றம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் சைலண்டாக தான் இருக்கு என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ சம்திங். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் நம் வாசிக்கிறத போல, அதில் போடப்பட்டிருக்கிறத போல, திடீரென suddenly the lives of the shepherd became glorious. அந்த வானத்தை அவங்க எத்தனையோ வருஷங்கள் அண்ணாந்து பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. They didn't have anything else. They didn't have TV screens, mobile screens like what we have today. அவங்களுக்கு அந்த வானம் மட்டும்தான், அது தெரிகிற நட்சத்திரங்கள் மட்டும்தான், சில சமயத்தில் எதுவுமே இல்லாத அந்த இருள் சூழ்ந்த வானங்கள் மட்டும்தான். That was the only thing that they can look up to. ஆனால் இன்றைக்கு அந்த வானம் சடன்லி, திடீரென்று அந்த வானத்தில் கணக்கில் அடங்காத plenty abundant angels, அவ்வளோ தூதர்கள். வசனம் நமக்கு சொல்லுகிறது, host of angels, multitude of angels, திரள் கூட்டமான தூதர்கள். நமக்கு இந்த 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 பேசேஜை பற்றி ஞாபகம் வரும்போது, இந்த கதையை பற்றி நமக்கு சொல்லப்படும் போது நமக்கு மனசில் பதிகிறது ஒரு ஏஞ்சல் வந்தாங்க, சொன்னாங்க, அது மட்டும் நம்ம மனசில் இருக்க. பட் யூ நோ த பியூட்டி ஆஃப் திஸ் பேசேஜ், பியூட்டி ஆஃப் திஸ் மிரக்கல், இந்த அற்புதத்தின் பியூட்டி என்ன தெரியுமா? அங்கே ஒரு ஏஞ்சல் வந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அந்த சடன்லி வரும் பொழுது, அந்த திடீரென வரும் பொழுது திரள் கூட்டமான ஏஞ்சல்ஸ், host of angels, அந்த வானம் முழுவதும் நிரப்புகிற அற்புத ஏஞ்சல்ஸ் singing glory to God. What a sight it would have been. எப்படிப்பட்ட ஒரு காட்சியாக அது இருந்திருக்கும். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷுவலாக அது இருந்திருக்கும். Just imagine, for people who have been seeing nothing, hearing nothing for so many years, அமைதியாக ஒன்றுமில்லாமல் இருந்த அவங்க வாழ்க்கையில் திடீரென்று சொல்லி இவ்வளோ ஏஞ்சல்ஸ் வந்து அங்கே ஒரு பரலோக காட்சி அவங்க பார்க்கும் பொழுது, just think about it. I want to tell you today, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது இதுதான். ஒருவேளை நம்மளோட வாழ்க்கை அப்படி ஒரு அமைதியான ஒன்றுமில்லாத ஏங்கிக் கொண்டிருக்கிற thirsty லைஃபாக இருந்துச்சுன்னா, God is saying the suddenly is coming. The suddenly is coming. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையை கொண்டு வருகிறார். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு glorious transformation கொண்டு வருகிறார். He's bringing color to our life. He is bringing joy to our life. He is bringing healing to our life. நம்ம வாழ்க்கைக்குள்ள சுகத்தை கொண்டு வருகிறார், சமாதானத்தை கொண்டு வருகிறார், மனம் மகிழ்ச்சியை அளவில்லாமல் கொண்டு வருகிறார். Hallelujah. The suddenly is coming. The suddenly is coming. திடீரென வருகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? Hallelujah.
பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு தூதன் வரான். நம்ம 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஒரு தூதன் வரான், ஒரு ஏஞ்சல் ஸ்பீக்கிங் டு தம். அந்த ஒரு ஏஞ்சல் வந்தோன்னா அவங்களுக்கு பயம் வருது. தே டெரிஃபைடு என்று சொல்லப்படுகிறது, பயந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது, பயப்படுறாங்க. சரி, ஆண்டவருக்கு தெரியும். ஏதோ நம்ம ஜெபிக்கும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வர்ற மாதிரி இருக்கும், அது நம்ம பயத்தை கொடுக்கும். we are so terrified. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, மிகுதியை கொடுக்குறாரு, பிளென்ட்டியை கொடுக்குறாரு. நம்ம பயப்படவே முடியாது, நம்ம யோசிக்கவே முடியாது, நம்ம இதை பற்றி சந்தேகமே பட முடியாது. நோ டவுட்ஸ், நத்திங். God is going to fill our lives. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழுமையாக நம்ம யோசிக்க கூட முடியாத அளவுக்கு, நம்ம சந்தேக கூட பட முடியாத அளவுக்கு, நம்ம புலம்ப முடியாத அளவுக்கு. You know what's happening today? நம்ம ஜெபிக்கிறோம், சண்டே வரோம், நல்லா ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், அங்கே சில குறைவுகள் பார்க்குறோம். நம்ம மண்டே வருது, சில பிரச்சனைகள் வருது, உடனே நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறோம். You know what? We are filling our life with கொஞ்சம் குறைவுகள், கொஞ்சம் புலம்பல்கள், கொஞ்சம் கடினமான வார்த்தைகள், கொஞ்சம் பாவங்கள், கொஞ்சம் துதிகள், கொஞ்சம் ஆராதனை, கொஞ்சம் ஜெபம். We are trying to balance it. எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். No. God is saying, you are mine. நீ எனக்கு முழுசா, உன் வாழ்க்கை எனக்கு முழுசா. அதுல எந்த குறைவுகளும் பாடுகளும் புலம்பல்களும் இருக்கக்கூடாது. I'm going to fill it with my glory என்று சொல்றார் ஆண்டவர். அப்படிதான் நம்ம வாழ்க்கையை நிரப்ப ஆசைப்படுற. சண்டேலிருந்து சாட்டர்டே வரைக்கும் He wants to fill it with His glory. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. I don't know if you are understanding this. ஆண்டவர் அவருடைய மகிமையினால சண்டேலிருந்து சாட்டர்டே வரைக்கும் நம்மை முழுமையாக நிரப்ப ஆசைப்படுகிறார். He is going to fill it. Hallelujah. எங்க இருந்து குறை பேச்சுகள் வரும்? Where will gossip come? Where will sin enter? எதுவுமே உள்ள வர முடியாது. ஏன்னா God is sealing it with His glory. You have to start living this life to know how beautiful it is. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும். அது எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்வதற்கு. சும்மா கேட்டுட்டு இருந்தா அது புரியாது. கேட்டுட்டு மட்டும் இருந்தா அதை பத்தி குறை பேசதா, கிண்டல் பண்ணதா தோணுற, டவுட்ஸோட இருக்கிறோம். பட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லிவிங் இட் டு நோ ஹவ் பவர்ஃபுல் இட் இஸ். அது என்னன்னு புரியணும்னா அந்த வாழ்க்கையை வாழணும், வாழ்ந்து பார்க்கணும். அப்பதான் புரியும், அப்பதான் தெரியும். Just filled with the glory of God. தேவனுடைய மகிமையினால முழுமையாக நிரப்பப்பட்டது. Every second of your life, every moment of your life, every day of your life, no matter where you are, எங்க இருக்கிறீங்கன்றது பிரச்சனையே கிடையாது. வேலை, வீடு, ஊழியம், no, wherever you are, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், உங்க சிந்தனைகள், உங்க லைஃப், the world can throw so many things at you. உங்க மேல உங்களை நோக்கி எத்தனையோ பொல்லாத காரியங்களை பிசாசு தூக்கி எறிய முடியும். But nothing will shake you. எதுவுமே உங்களை அசைக்க முடியாது. ஏனென்றால் எப்பொழுதும் தேவனுடைய மகிமையில் இருக்கிறீங்க. எப்பொழுதும் தேவனுடைய மகிமை உங்களுக்கு சூழ்ந்து இருக்கிறது. எப்பொழுதும் தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. எப்பொழுதும் தேவன் யார் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. எப்பொழுதும் the glory of God, the worship, the singing. அந்த காட்சியை நினைச்சு பார்க்கும் பொழுது எனக்கு புல்லரிக்குது. I'm having goosebumps. I'm just having goosebumps. I'm going to repeat this for you to understand this. இது இன்னும் நீங்கள் சரியா புரிந்து கொள்வதற்காக நான் திரும்ப சொல்றேன். I'm just going to trace back to the scene. இந்த சீனுக்குள்ள திரும்பி செல்றேன் உங்களை புரியறதுக்காக. Just think about it. 4 ஆடு மேய்க்கிறவங்க, 4 shepherds just sitting in the loneliness of the night. அந்த இருள் சூழ்ந்த இரவு வேளையில உட்கார்ந்திருக்கிறாங்க. 4 பேர் சோகத்தோட, சோர்வோட, பலவீனத்தோட உட்கார்ந்திருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, pushed aside, யாருமே மதிக்கிறது இல்லை, இப்படி தனியா உட்கார்ந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள கதை இருக்கு. என்ன கதை இருக்கு? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி தாவீது என்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவன் வாழ்க்கையில தேவன் செஞ்ச அற்புதம் எனக்கு ஒரு சாட்சி அவங்களுக்கு தெரியும். They know stories. They have been hearing about it. They have been hearing about these testimonies. ஆனா 400 வருஷமா ஒண்ணுமே இல்லை. But now suddenly everything is changing. திடீரென எல்லாம் மாறுது. அவங்க கண்கள் கொள்ளாத அளவிற்கு அற்புதமான காட்சியை அந்த வானத்தில் பார்க்குறாங்க, அவங்க மத்தியில் பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதுதான். இப்படி ஒரு மகிமையின் காட்சியை கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் கொண்டு வருகிறத நான் உணர்கிறேன். இப்படி ஒரு மகிமையின் காட்சியை, க்ளோரியஸ் சைட்டை உங்கள் வேலைகளில் கொண்டு வருகிறத பார்க்கிறேன்.
இப்படி ஒரு மகிமையின் காட்சியை உங்க வேலை ஸ்தலங்களை கர்த்தர் கொண்டு வருகிறத பார்க்கிறேன். இப்படி ஒரு மகிமையின் காட்சியை கர்த்தர் உங்க சரீரங்களை, உங்க ஊழியங்களை கொண்டு வருகிறத பார்க்கிறேன். Are you ready to receive this suddenly? Are you ready to receive this suddenly? இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறீங்களா? Because heaven is waiting to give it to us. Heaven is waiting to give it to us. Heaven is eager, excited. 400 வருடங்கள் அமைதி இல்லை. heaven காத்து கொண்டிருந்தது. Heaven was just waiting for that moment. அந்த சடன்லியா அது நமக்கு வெறும் சடன்லி, நமக்கு அது திடீரென, ஆனால் ஹெவனுக்கு அது ஸ்ட்ராட்டஜி. நமக்கு அது வெறும் சடன்லி, ஆனால் ஹெவனுக்கு அது ஸ்ட்ராட்டஜி. நமக்கு அது திடீரென, ஆனால் பரலோகத்திற்கு அது திட்டம், அது சித்தம், கர்த்தரின் சித்தம். பரலோகத்துக்கு அது திடீரென நடக்கிற காரியம் கிடையாது, அது கர்த்தரோட திட்டமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? you don't have to just listen to me, hear me. நான் பேசுறது சும்மா நல்லா கவனிச்சு அது என்டர்டெய்னிங்காக இருக்குது, அது கரெக்டாக உங்களை என்கரேஜ் பண்ணதா மட்டும் நினைக்காதீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்க. இங்கே பேசப்படுகிறது ஐ எம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் திஸ் சைடு, அவ்வளோதான். இங்க பேசப்படுகிறது கர்த்தர் பேசுகிறார். அவர் இங்க எப்படி பேசுறாரோ அங்கேயும் அப்படிதான் பேசுறாரு. and you have to receive it just like how I receive it. you have to receive it. நான் சொல்ல கேளுங்க, நல்லா கேளுங்களா. நான் எப்போதும் இப்படியாக சில சர்ச்சஸை பார்க்கும் பொழுது, நான் இப்படியாக பார்க்கும் பொழுது, சில பிரசங்கரை பார்க்கும் பொழுது நான் பார்க்குறேன், அந்த பிரசங்கர் துள்ளி குதிக்கிறாங்க, கத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. நிறைய வாட்டி நம்ம கிண்டல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் we make fun of them. இவனா இவ்வளோ கத்துறாரு, எதுக்கு இவ்வளோ கத்துறாரு, எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ண, ஏன் ஒரு இடத்துல நிற்க மாட்டாரு? இந்த கேமரா பசங்க எப்போதும் என்கிட்ட கஷ்டப்படுறது ஒரு இடத்துல இவர் நிற்க மாட்டாருன்றதா. பட் பீப்புள் இந்த பியூஸ், இந்த உட்கார்ந்து இருக்கிறவங்க, அவங்க நல்லா அசையாம ஆடாம அமைதியாக நல்லா உட்காந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. அது வேற சிலர்லாம் மார்க் போடுவாங்க, இவர் சரியா பேசுறாரு இல்லையா, மார்க்லாம் வர போடுவாங்க. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, இட் ஷுட் நாட் பி லைக் தட். That's why I like the African churches. ஏன் தெரியுமா இந்த ஆப்பிரிக்கன் சர்ச்சஸ் பிடிக்கும்? அவங்க இந்த பாஸ்டரோட அதிகமாக குதிப்பாங்க, இந்த பாஸ்டரோட அதிகமாக சத்தம் போடுவாங்க, இந்த பாஸ்டரோட அதிகமாக அவங்க ஹalleluya சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? You know why? Because they know that இங்க இறங்குற தேவன், அவருடைய ஆவியானவர் அங்கேயும் இறங்குறார் என்று சொல்லி. I don't think so. இங்க ஏதோ ஒரு சீல் போட்ட ஒரு கிளாஸ் டோர் இல்லாட்டி ஒரு இரும்பு திரைங்க இல்ல. That God can only contain himself here on this pulpit. தேவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் பேச வருகிறது எனக்கு மட்டும் இல்லை, அவர் பேச வருகிறது உங்க ஒவ்வொருத்தருக்கும். And I want you to believe this. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எவ்வளவு தாகமாக இருக்கிறீங்களோ அதை விட ஆர்வமாக இருக்கிறார் உங்களை சுகமாக்க. நீங்க எவ்வளவு தோஸ்டியாக you're feeling right now for his touch is even more eager and excited to touch you. Heaven is just bubbling. நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் பரலோகம் is just bubbling to heal us. ஆனால் இந்த சடன்லி எப்படி திரும்ப நடந்தது? முதல்ல ஒரு தூதன் பயப்படாதீங்க என்று சொல்றா. அதுக்கப்புறம் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றா. You know how this suddenly happened? This suddenly happened through the sun. Sun மூலமா நடந்தது. சன் என்று சொல்லும் பொழுது SUN சொல்லல, SON. உங்களுக்காக, உங்களுக்கென்று சொல்லி, for you, just for you there is born, ஒரு குமாரன் பிறந்திருக்கிறான். There is born a son. நம்ம ஒவ்வொருத்தருக்காக ஒரு குமாரன் பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? There is a son who's born for us, and he's no random son. அவர் ஏதோ ஒரு சாதாரண குமாரன் கிடையாது, அவர் தேவகுமாரன், அந்த தேவாதி தேவனோட குமாரன். He is the son of the Almighty God. அந்த குமாரனை தேவன் அவர் மடியில வச்சுட்டு, அவர் சிங்காசனத்தில் வச்சு, அவருக்கு அடுத்த தலைவராக டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அவர் பண்ணல. But he sent him into the earth. நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். இங்க ஒரு மனிதனாக பிறந்து மனிதனாக வாழும்படியாக அனுப்பிச்சார். He sent him to the earth to be just like one of us. ஒரு சாதாரண இடத்துல பிறக்க செய்தார், ஒரு ஏழ்மை கோலம் எடுக்க செஞ்சார். But from there he grew up
நன்மைகள் செய்தார், காயங்கள் பட்டார், அவமானங்கள் பட்டார். ஏன் சிலுவையில் ஏறுற வரைக்கும் அவமானங்கள் தான். அந்த சிலுவையில் கோர மரணம், வலி, பெயின், wounds. But he rose up again. உயிர் தெழுந்தார், ஜெயம் எடுத்தார். அந்த சன், அந்த குமாரனை பற்றி இவர்கள் அறிவிக்கும் பொழுது அந்த சடன்லி வந்தது. அந்த குமாரனை பற்றி இவர்கள் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த சடன்லி வந்தது. இன்றைக்கு ஒருவேளை அந்த இயேசு கிறிஸ்துவை வெறும் வாய் அளவில் பேசுகிறோமா? Are we just speaking about Jesus from our mouth? அவர் மனசளவில் அவர் யார் என்பதை உணர்கிறோமா? As the angels are explaining, வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறத போல, are we feeling it inside? அவர் யார் என்பதை முழுசா புரிந்து கொள்கிறோமா? ஜீசஸ் யார் என்பதை முழுசா புரிந்து கொள்கிறோமா? ஜீசஸ் 10-11 ஒரு கடவுள் கிடையாது. நம்ம எவ்வளவு வேணா, எவ்வளவு பேர் வேணா கேலி பண்ணலாம், கிண்டல் செய்யலாம், குறை சொல்லலாம், கேள்வி கேட்கலாம். But nothing can change the fact that he is true living almighty God. அவர் யார் என்பதை முழுமையாக இங்க உணர்றவங்க அவரோட சடன்லி அவங்க வாழ்க்கையில நிச்சயமா பார்த்து தான் ஆவார்கள். ஏன்னா heaven is not restricting. பரலோகம் அந்த சுகத்தை, விடுதலைய, மிரக்கலை பிடிச்சு வைக்கல, கொடுக்க தான் காத்திருக்கிறது. ஆனால் நம்ம உணரணும், அந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை நம்ம உணரணும். அந்த ஜீசஸ் யார் என்பதை உணரணும். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை உணரணும். அவர் எதற்காக பிறந்தார், எதற்காக நமக்காக நம் மத்தியில் வாழ்ந்தார் என்பதை we have to realize. When we know that, when we realize that, the suddenly is coming into our lives. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I just want to say one more prayer. இன்னொரு ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை, எங்களுக்குள்ள ஒரு பலத்தை, லார்ட், எத்தனையோ பேர் தாகத்தோடு இருக்கிறோம், தர்ஸ்டிங், ட்ரையாக இருக்கிறோம். எப்போ எங்களுக்கு அது தொடுதல் வரும் என்பதை என்பதற்காக காத்திருக்கிறோம். I pray today, Lord, let this day be the day, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாங்கள் முழுமையாக உணரும் பொழுது, எங்கள் இருதயத்தில் அவருக்கு முழு இடத்தை கொடுக்கும்போது, not just bits and pieces, not just a common understanding, இல்லை, முழுசா, முழு இருதயத்தோட சால்வேஷனை பற்றி அறிந்து, ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை புரிந்து, ரட்சிப்பு என்றால் என்ன, சால்வேஷன் என்றால் என்ன. சால்வேஷன், ரட்சிப்பு என்று கிறிஸ்துவர்கள் அடிக்கடி சொல்றது ஒரு டெக்னாலஜி, ஒரு டெர்மினாலஜி கிடையாது. சால்வேஷன் என்றால், ரட்சிப்பு என்றால் வெறும் இவ்வளோதான். எவ்வளோ தெரியுமா? இவ்வளோதான். என்ன தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே குமாரன் நம் ஒவ்வொருத்தருக்காக, இந்த பூமியில் பாவம் அதிகமாக இருக்கிறதுனால, சின், அக்கிரமம், கிரைம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார். ஒரு மனித உருவம் எடுத்து ஒரு சாதாரண அடிமை கோலத்தில் பிறந்தார். அப்படியாக பிறந்தவர் நன்மைகள் செய்தார், அற்புதங்கள் செய்தார், வாழ்க்கை முறைய பரலோகத்தின் வழியை கற்றுக் கொடுத்தார். அப்படியாக நன்மைகளை மட்டும் செய்த அவர் அநியாயமாக, அக்கிரமாக, அவமானப்படுத்தி சிலுவையில் அடித்தனர். put him on the cross to death. சரீரத்தில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு இடம் விடாமல் அடித்து நொறுக்கினாங்க. wounded him completely. வலியோடு கூட கதறி கதறி கோர மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். He rose up as a victor. ஜெயத்தோடு கூட முழுமையாக உயிரோடு எழும்பினார். இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இருக்கு, சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப் இருக்கு. அதை தாண்டி எனக்கு விசுவாசம் இருக்கு. I believe this is true. எனக்காக வந்தார், எனக்காக வந்தார்,
எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் எனக்காகவே இருக்கிறார். Hallelujah. If you believe this, that is salvation. Hallelujah. Hallelujah. இதுதான் ரட்சிப்பு, இது மட்டும்தான் ரட்சிப்பு. ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் உண்மையை, அந்த ரட்சிப்பின் உறுதியை இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. Hallelujah. Let them feel it, realize inside their hearts right now. Hallelujah. Thank you Jesus. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இங்க பாருங்க, இந்த செடியெல்லாம் பார்க்குறோம், காஞ்சு போயிருக்கு இல்ல, இட்ஸ் broken, இட்ஸ் withered, காஞ்சு போயிருக்கு, தாகமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த செடி உள்ள அழுதுட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன், கதறிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த அந்த லைஃப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அது ஏங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த லைஃப் கிடைக்காதா, அந்த சுகம் கிடைக்காதா, நான் திரும்பியும் கிரீனாக முழுமையாக மாற முடியாதா என்று சொல்லி கேட்டுட்டே இருக்கோம். ஆண்டவரே, எத்தனையோ அற்புதங்களை நாங்கள் கேள்விப்படுறோம், எங்களுக்கு அந்த அற்புதம் நடக்காதா, உன் டச்சை, உன் ப்ரெசன்ஸை, உன் அனாயிண்டிங்கை ஃபீல் பண்ண முடியாதா என்று சொல்லி ஒருவேளை கதறிட்டு இருக்கலாம். பட் I want to tell you something. I want to show you something very important and powerful. இப்போ இந்த செடியை பாருங்க, இந்த செடி பாருங்க, இதே மாதிரி தான், ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை, அதே மாதிரி இருக்கு, அதே மாதிரி ஸ்டெம், அதே மாதிரி பாட்டு, எல்லாமே அதே மாதிரி இருக்குல்ல, எல்லாமே அதே மாதிரி இருக்கா இல்லையா? பாட்டு ஒரே கலரில் இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா? மண் ஒரே மாதிரி இருக்கா? மண் ஒரே மாதிரி இருக்கா? ஓகே. ஸ்டெம் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கா? ஓகே. ரெண்டு இலை இருக்கா? ஓகே. பட் வாட்ஸ் டிஃப்ரெண்ட்? என்ன வேற மாதிரி இருக்கு? என்ன மட்டும் வேற மாதிரி இருக்கு? வாட் இஸ் ஒன்லி டிஃப்ரெண்ட் ஹியர்? காஞ்சு போயிருக்கு, ட்ரை, லாஸ்ட் இட்ஸ் லைஃப். இப்போ இந்த ஒரு இலை, ஒரு செடி கதறிட்டு இருக்கு, இட்ஸ் thirsting, இட்ஸ் asking, ஆண்டவரே வாழ்க்கையை மாற்றுக என்று சொல்லி கேட்டுட்டு. பட் I want to tell you something. I want to tell you, just listen to this. இது கேளுங்க, இது ரெண்டும் வேற செடி கிடையாது. You know, இது ரெண்டும் வேற செடி கிடையாது. இட்ஸ் நாட். இது பூமியில, இது பரலோகத்துல. The same plant as we see, நம்ம பார்க்கிற பூமியில பார்க்கிறது இது. But the same plant, அதே செடி பரலோகத்துல, ஹெவன்ல பார்க்கிறது இப்படி. Heaven is seeing it like this. பரலோகம் இப்படிதான் அதை பார்க்கிறது, பரலோகம் இப்படிதான் அதை உருவாக்குச்சு, பரலோகம் அது இப்படி தான் இருக்கணும் என்று நினைக்குது. ஆனால் பூமி இப்படி ஆக்கி இருக்கு, மாற்றி இருக்கு, இப்படி நினைக்குது, இப்படி யோசிக்க வைக்குது. பட் heaven is seeing like this. Heaven wants it to be like this. Heaven created it like this. But we earth change it like this. இப்படி பார்க்குது பூமி, இப்படி பார்க்குது பரலோகம், இப்படி பார்க்குது பூமி, இப்படி பார்க்குது பரலோகம், இப்படி பார்க்குது. இப்போ பூமியில் இது மாற வேண்டும் என்றால் பரலோகம் எப்படி எதிர்பார்க்கிறதோ, பரலோகம் எப்படி பார்க்கிறதோ, பரலோகம் எப்படி அதை உருவாக்கினோ, that's how this should see itself. இந்த passage நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம படிக்கும் பொழுது, I saw something very powerful and interesting. இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மட்டும் எனக்காக திரும்பி வாசிக்கிறீங்களா? லூக் chapter 2 verse 13 மட்டும் எனக்காக திரும்பி வாசிக்கிறீங்களா? அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றியது. And suddenly there was with the angel a multitude of the heavenly hosts praising God and saying. இங்கிலீஷ்ல பியூட்டிஃபுல்லா இருக்கு, praising God. நல்லா கவனிங்க, praising God. எப்படி? அவரை துதித்துக்கொண்டு, நல்லா கவனிங்க. இந்த மேய்ப்பர்களுக்கு கண்ணுக்கு இப்பதான் தெரியுது, இப்போதான் அந்த ஏஞ்சல்ஸ், அந்த மல்டிடியூட் இப்போதான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆனால் that doesn't mean that the angels were not praising already. அந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கு இந்த திரள் கூட்ட தூதர்கள் அவ்வளோ மகிமையான துதித்து கொண்டு இருக்கிறது இப்போதான் அவங்க கண்ணுக்கு தெரியுது, அவங்க கண்ணுக்கு இப்போ தான் தெரியுது. ஆனால் அதுக்கு அர்த்தம் அந்த தூதர்கள் இதுக்கு முன்னாடி துதிக்கலன்னு இல்லை, அந்த தூதர்கள்
எப்பொழுதும் துதித்து கொண்டு தான் இருந்தாங்க. they were praising. இதை நான் எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, இது எழுதப்பட்ட இந்த கிரேக்க வார்த்தையை பார்த்தேன், அந்த ஒரிஜினல் பதத்தை பார்த்தேன். அனியான்டின் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்கு அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கிறது. கிராமர், இங்கிலீஷ் கிராமர் ஒருவேளை உங்களுக்கு அதை படிக்க நேரிட்டு அது பண்ணிங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்ற அர்த்தம். அது நடந்து கொண்டே இருக்கிறது என்ற அர்த்தம். அது இப்போ ஸ்டேஜில் ஸ்க்ரீனை திறந்த உடனே நடக்கிற விஷயம் கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீனு அது மூடி இருக்கும் பொழுது கூட அவர் தண்ணி கொடுக்க காத்து கொண்டே இருந்தார். இட் இஸ் கண்டினியூஸ். இட் இஸ் கண்டினியூஸ். அண்ட் why am I saying this? This is what you have to understand. இது ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு பிசாசு நம்ம மூளையை எப்படி மழுங்கடிக்கிறான் என்றால், you know how we so making our brains dead என்றால், இந்த உலகத்தின் பிரச்சனைகளை, இந்த உலகின் கசப்பை, இந்த உலகின் ட்ரைனஸை நம்ம வாழ்க்கையில் முழுசாக நம்ம அதை பற்றி தான் யோசிக்கணும், அதை பற்றி தான் பேசணும், நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் என்று சொல்லி விட்டு கொடுக்க வைக்கணும் என்று சொல்லி நினைக்கிறான். பட் டுடே I want you to understand, we are not citizens of the earth. நமக்கு dual citizenship இருக்கு. We are also the citizens of heaven. வெறும் பூமிக்குரியவர்கள் கிடையாது, இது டெம்பரரி. பட் நம்ம நிரந்தர இடம், நம்மளுடைய பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப், நம்மளுடைய நிரந்தர குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தர் நம்மை எப்படி உருவாக்கினாரோ, நம்மளை எப்படி பார்க்கிறாரோ, நம்ம திரும்பி பரலோகத்துக்கு போகும்போது எப்படி இருப்போமோ அப்படி இங்கே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை குறைவுகளை நீங்கள் பார்க்கலாம், இன்னைக்கு ஒருவேளை சுகவீனங்கள் உங்கள் சரீரத்தை தொட்டு கொண்டு இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு உங்கள் ஊழியத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வல்லமை இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு உங்கள் வேலையில் நீங்கள் ஆசைப்படுற அந்த உயர்வுகள் வராமல் இருக்கலாம். பட் I want to tell you, don't behave like any other person of the earth. இன்னும் நீங்கள் உலகத்தில் இருக்கிற மற்ற சராசரி மனிதனை போல புலம்புகிறதும், குறை சொல்லுகிறதும், அழுகிறதும், வேதனையாக இருக்கிறதும், ஒருவேளை பாலிடிக்ஸ் பண்ணும் அப்படிதான் ஜெயிக்க முடியும் என்று பாலிடிக்ஸ் பண்ணுறதுமாக இருக்கக்கூடாது. We have to be like the heavenly children. எல்லா சூழ்நிலையிலும் துதிக்கிறவர்களாக, எல்லா சூழ்நிலையிலும் ஜெயத்தோட வாழுகிறவர்களாக, எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் இந்த சரீரத்தை நான் சுகத்தோட ஓட, to do what I'm expected to do, to live the purpose that God has got for me, அதை நான் வாழ்வேன். என்ன வருதோ வரலையோ, என்ன நடக்குதோ நடக்கலையோ, ஒருவேளை ஒரு சின்ன வைரஸ், ஒருவேளை ஒரு சுகவீனம் என்னை படுக்க வைக்கல, எனக்கு கஷ்டப்பட்டா, I am not bothered about it. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு I will rise up and I will shine, because the healing comes from God. And when you start living like this, இந்த ஹெவன்லி மைண்ட் செட்டோட எல்லா வேலையிலும், எல்லா சூழ்நிலையும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது, you will see suddenly happening in your life. திடீரென உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது பார்ப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம குறை பேசுகிறோமா இல்லையா? நான் ரொம்ப இன்டென்ஷனலாக ட்ரை பண்ணுறேன், வாயிலேருந்து ஒரு வார்த்தை குறை வரக்கூடாது என்று சொல்லி. I know it's difficult, it's not easy. ஆனால் அதை நம்ம செய்யும் பொழுது நம்ம லைஃப்பில் சடன்லி நடக்கும். இது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா நான் அதை செஞ்சாதான் என் சபைக்கு சடன்லி வரும். ஏன் நிமித்தம் I don't want my people to suffer. எனக்கு ரொம்ப ஈஸி குறை பேசுறது. ஏன்னா குறை சொல்கிறதுக்கு 1000 காரியங்களை பிசாசு கண் முன்னாடி கொண்டாந்து வைக்கலாம். பட் I have taken a call, I have taken a commitment, I have made a decision. குறை பேச மாட்டேன். எஸ்பெஷலி குடும்ப தலைவர்களுக்கு சொல்கிறேன். ஃபார் ஆல் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலிஸ், ஃபார் த ஃபாதர்ஸ், ஃபார் த ஹஸ்பண்ட்ஸ், கணவர்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து குறை பேசாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் குறை பேசுறீங்கன்னா உங்கள் வாயிலேருந்து கிரம்பிளிங் வார்த்தை வர ஆரம்பிச்சுன்னா அது ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறது உங்கள் குடும்பத்தை. உங்கள் குடும்பத்தில் ஏன் ஒரு சோர்வு இருக்குது, ஒரு பலகீனம் இருக்குது, ஏன் அங்கே செழிப்பு வர மாட்டேங்குது, ஏன் பிள்ளைங்க இப்படியே இருக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, யூ ஹேவ் செக் யோர் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட். உங்கள் வார்த்தையை ஃபஸ்ட்டு நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஏன்னா பல நேரங்களில் தலைவர்களாக God has kept you as the head of the family. உங்களை தான் பைபிள் தான் சொல்லுது, நம்ம தான் ஆண்கள் தான் குடும்பத்தின் தலைவர்கள் என்று சொல்லுகிறது. தலைவர் என்பது ஒரு பொசிஷன். நம்ம ஊரில் அப்படி ஆயிடுச்சு டெசிக்னேஷன். நம்ம பெருமை நான் தலைவர்னு சொல்லிக்கிறது இல்லை. தலைவர் என்பது ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. வாட் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி? தட் இஸ் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் பேசுகிற வார்த்தையில், என் சிந்தனையில்,
குறை பேச மாட்டேன். ஏன்னா குறை பேசினா என் சபை பாதிக்கப்படும். என் சபையில் அந்த சடன்லியை பார்க்க முடியாது. என் சபையில் அந்த செழிப்பை பார்க்க முடியாது. என் சபையில் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. என் சபையில் அந்த ஹோலினஸை பார்க்க முடியாது. ஸோ I'm just changing intentionally. I'm not there yet, but I will be there because my God has made me whole. பரலோகம் is so beautiful. It's so powerful. It's a place where we all want to be. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூமியில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹெவன்லி சிட்டிசன்ஸாக வாழ்கிறதுக்கு. And I want to encourage you by just saying this. நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் சுகவீனம் என்ன, உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன, உங்கள் ஃபினான்ஸ் என்ன, ஐ டோன்ட் நாட் நோ எவ்ரிபடிஸ் சிச்சுவேஷன், பட் ஒரு விஷயம் தெரியும், எதுவாக இருந்தாலும் இந்த காட் சாமி சர்ச்சின் பிள்ளைங்க, தேவ சேனையின் ஜனம் எதை பார்த்து சோர்ந்து போக மாட்டாங்க. I've seen them for 25 years. 25 வருஷங்கள் பார்த்துருக்கிறேன், 13 வருஷம் சபையாக பார்த்துருக்கேன். I know they don't give up. எல்லா சீசனையும் தாண்டி வருவாங்க, எல்லா தடையும் ஜெயிச்சு வருவாங்க, எல்லா சூழ்நிலைகளும் மாற்ற முன்னேறி வருவாங்க. பிகாஸ் they are children of heaven. வசனத்தின்படி வாழ்வார்கள், வசனத்தின்படி like the word says, and they will proclaim. இன்னைக்கு எனக்கு சுகவீனம் இருக்கலாம், இன்னைக்கு பலம் இருக்கு, இன்னைக்கு பிரச்சனை இருக்கலாம், but I proclaim I am a citizen of heaven. நான் பரலோகத்தை சேர்ந்தவன், சார்ந்தவன். கர்த்தரன் எப்படி உருவாக்கினாரோ, கர்த்தரன் எப்படி பார்க்க ஆசைப்படுகிறாரோ அப்படி வாழ்வேன் என்று சொல்வார்கள். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I want to pray one more time. இன்னொரு முறை ஜெபிக்கணும் ஆசை. கண்களை மூடுவோம், ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. 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 எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி thank you Jesus. Thank you master. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். I want all of you to pray. I want all of you to pray. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி துதித்து கொண்டே இருங்க. கொஞ்சம் ஆண்டவரே, எங்களுடைய மைண்ட் செட் அந்த பரலோகத்தின் மைண்ட் செட்டாக மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. just change it like a heavenly mindset ஆண்டவரே. அப்போ பூமியின் ஆண்டவரே வலிகள், கஷ்டங்கள், சுகவீனங்கள், குறைவுகள், எங்களை அப்படிப்பட்ட மனுஷங்கள், அதை பேசுகிற, அதை யோசிக்கிற மனுஷங்களாக மாற்றாம கர்த்தர் எங்களை எப்படி வச்சிருக்கிறாரோ, எப்படி பார்க்கிறாரோ அப்படி இருக்க கற்றுக் கொடுங்க என்று சொல்லுங்க ஆண்டவரே. அப்படியாக மாற்றுவதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சின்ன விஷயத்தை பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் லைஃப் கொடுக்கலாம். தண்ணி பத்தல நினைக்கிறேன்ல, வேறு தண்ணி எடுத்துக்கலாமா? தண்ணி கொடுங்க, இங்கே கொடுங்க, திறந்து கொடுக்கலாம்ல? ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு பார்க்கலாமா? உயிர் வருதான்னு பார்ப்போம். ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இது இல்லை, கொஞ்சமாவது ஏதாவது ஒரு சரி ஓகே, இதை கொஞ்சம் வாழ வைப்போம் அட்லீஸ்ட்டு. இது ஃப்ரெஷ் ஆயிடுச்சா? ஓகேயா? உங்கள் வீட்டிலலாம் செடிக்கு இப்படி தான் தண்ணி ஊற்றுவீங்களா? நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் செடி வளர்க்குறீங்க? செடி வளர்த்துருக்கிறீங்க, செடி வளர்த்தவங்கள பார்த்துருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் செடிக்கு இப்படி தான் தண்ணி ஊற்றுவீங்களா? இப்படி ஊற்றுவீங்களா? கொஞ்சம் ஆஃப்ரிக்கன்ஸாக மாறலாமா? இப்படி ஊற்றுவீங்களா? ஊற்ற மாட்டோம். ஏன் இப்படி ஊற்ற மாட்டோம்? கேட்கல? இல்லை கேட்கல எனக்கு. வேரில் ஊற்றுவோம், வேரில் தண்ணி போனோம். If the செடி has to live and shine, the water has to go into its roots. வேருக்கு தண்ணி போனோம். இதை கரெக்டாக சொல்கிறீங்களே, ஆனால் ஏன் உங்கள் லைஃப்பில் இதை செய்ய மாட்டீங்க? When the angels came, அந்த தூதர்கள் வரும் பொழுது என்ன பண்ணாங்க தெரியுமா?
அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை அங்கே சொல்கிறாங்க. வாசிப்போமா? லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். Glory to God in the highest, and on earth peace among those with whom he is pleased. Glory to the God in the highest. உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம், எர்த்தில் பீஸ். திரும்பி சொல்லலாமா? ஒன் மோர் டைம். உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம். ஹையஸ்ட் ஹெவன்ஸில் க்ளோரி, எர்த்தில் பீஸ். ஒன் மோர் டைம். உன்னதத்தில் ஹெவனில் க்ளோரி, ஓகே, மகிமை, பூமியில் எர்த்தில் சமாதானம், பீஸ். பட் நம்ம என்ன செய்கிறோம்? ரிவர்ஸாக பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ரிவர்ஸாக பண்ணுறோம். நம்ம எப்பொழுதும் போராடுறது, நம்ம எப்போதும் ஆசைப்படுறது, நம்ம எப்போதும் நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? பூமியில் மகிமை, பூமியில் க்ளோரி. வாட் வி see, we want glory and fame there. நம்ம எதை பார்க்குறோமோ, நம்ம பார்க்குறவங்க, நம்ம வெளிப்புறத்தில் நம்ம பார்க்குறவங்க, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை பார்க்குறவங்க, நம்ம பேச்சை பார்க்குறவங்க, நம்ம பாட்டை பார்க்குறவங்க, நம்ம ஆட்டத்தை பார்க்குறவங்க, அதை மகிமைப்படுத்தணும் என்று சொல்லி நினைக்கிறோம், ஃபேமஸ் ஆகணும் என்று சொல்லி நினைக்கிறோம், நம்ம ஸ்பெஷலாக தெரியணும் என்று சொல்லி நினைக்கிறோம். பட் நோ, இட் இஸ் நாட் லைக் தட். இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். அது அப்படி வேலை செய்யாது. அப்படி கிடையாது. பைபிள் அப்படி சொல்ல. ஹெவன்லி லாங்குவேஜ் அது கிடையாது. ஜீசஸ் அப்படி நம்மளுக்கு சொல்லி தரல. தட்ஸ் வை மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஆர் ஃபெயிலிங். அதனால தான் வெளியே நல்லா ஆடம்பரமாக, வெளியே நல்லா சிவி சிங்காரிச்சு சூப்பராக இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் உள்ள கோல்டாக மாறிட்டு இருக்குது. காரணம் இதுதான். You know what? Scientific research இப்போ லேட்டஸ்ட் பேப்பர்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, முகத்தில் சைன் வர்றது, முகத்தில் க்ளோ வர்றது ஃபேஷியல்னால மட்டும் வராது. அது கொஞ்சம் அழுக்க வேணால் எடுத்து போடும். எல்லாம் மாய்ஸ்சரைசர்னால வராது. கொஞ்சம் லைட்டாக கொஞ்ச நேரத்துக்கு பல ஆக்கும். அது லேட்டஸ்ட் சீரம்ஸ்னால மட்டும் நடக்காது. முகத்தில் ஷைன் வர்றது வயிறு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். உள்ள மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் என்ன அளவில் இருக்கோ அதை பொறுத்து தான். ஸோ த க்ளோ இன் த ஃபேஸ், த ஷைன் இன் த ஃபேஸ் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹவு ஹெல்த்தி யூ ஆர் இன்சைட். இட்ஸ் ப்ரோவன் மெடிக்கல் சயின்ஸ். வெளியே நம்ம என்ன அலங்காரம் வேணால் பண்ணலாம், அது வெளியே அலங்காரம் என்பது எல்லாருக்கும் தெரியும். மேக்கப்பை கலைச்சிட்டா முடிஞ்சிடுச்சு. ஆனால் அதே உள்ளே இருந்து ஹெல்த்தியாக அழகாக இருந்தோன்னா எந்த மேக்கப்பும் ஆக்சுவலாக தேவையில்லை. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு யூ ஆர் இன்சைடு. ஆனால் மனுஷங்க இதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. உலகத்தில் க்ளோரி, வெளியே ஃபேம், இதுக்கு தண்ணி போட்டு, இதுக்கு எதாவது சரி பண்ணுறதுக்கு எது இதை பண்ணுறாங்க. இல்லை, இதுக்கு பண்ணக்கூடாது, உள்ளே தான் பண்ணணும். அதான் இம்பார்ட்டண்ட். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் திஸ். இதுக்கு செய்ய வேண்டியது இதுக்கு செய்யலாம், ஆனால் இதுக்கு நீங்கள் ஒழுங்காக செய்யலைன்னா இது வாடி தான் போகும், என்ன தான் வெளியே அலங்காரம் பண்ணாலும். அண்ட் தட்ஸ் வை ஐ see this is very powerful about Jesus. கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நல்ல கவனிங்க, கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியம் சமாதானம். சமாதானம், பெருமை, பேர், பணம், ஆடம்பரம் இதெல்லாம் சரியான அளவு, தேவையான அளவு இருந்தால் போதும், அது ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஓடுறதும், இதுதான் வாழ்க்கை என்று நினைப்பதும், அது குறையிறனால, இஃப் இட் இஸ் நாட் அக்கார்டிங் டு வாட் வி எக்ஸ்பெக்ட், அதனால் புலம்புறதும், சண்டை போடுறதும், நோ வேஸ்ட் ஆஃப் டைம். இது இல்லை. இதெல்லாம் க்ளோரிக்காக நம்ம பண்ணுறோம், மகிமைக்காக நம்ம பண்ணிக்கிறோம். இவங்க என்ன பேச மாட்டாங்க, அவங்க என்ன பேச மாட்டாங்க, மகிமைக்காக பண்ண. நோ. பெஸ்ட் கிஃப்ட், பிக்கெஸ்ட் கிஃப்ட், த லைஃப் கிவிங் கிஃப்ட் எது தெரியுமா? சமாதானம். இந்த சமாதானம் நமக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, எல்லா விஷயத்தையும் இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த பீஸ், இந்த ஷாலம் நமக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, பரலோகம் மகிமை அடையும். பரலோகம் மகிமை அடைஞ்சா சடன்லி தானாக வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை நீங்கள் நல்லா கிறிஸ்டினாக இருக்கலாம், நல்லா நீங்கள் ஜெபிக்கலாம், நல்லாலாம் பண்ணலாம், ஆனால் வீட்டில் சண்டை போட்டுருந்தீங்கன்னா, மற்றவங்க கூட சண்டை போட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா, குறைவின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, நோ பாயிண்ட். பாவத்தில் வந்தீங்கன்னா நோ பாயிண்ட். உங்களுக்குள்ள சமாதானம் இல்லைன்னா நோ பாயிண்ட்.
நான் என்னை எப்படி மெஷர் பண்ணுவேன்? 1000 பேர் 100 பேர் இருக்கும் பொழுது ஒன்றா சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது என்ன எனக்கு சந்தோஷம் இருக்கோ, தனியாக நான் வீட்டில் இருக்கும்போது அதே சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கான்றதான் நான் மெஷர் பண்ணுவேன். ஒருவேளை நான் தனியாக வீட்டில் இருக்கும்போது எனக்குள்ள போர் அடிக்கிறதே, கஷ்டமாக இருக்கிறது, குறைவாக இருக்குன்னா சம்திங் இஸ் ராங் இன்சைட் என்பதை நான் புரிந்து கொள்வேன். தட் இஸ் த மெஷர். சமாதானம். இந்த ஷாலமுக்காக அந்த ஷாலம் எல்லார்கிட்டையும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். சமாதானத்தோட என்ன நம்ம சண்டை போட்டு, என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல், என்ன போராட்டம் பண்ணி, என்ன யுத்தம் செஞ்சு, என்ன ஆயிலை எடுத்து என்ன செய்ய போகிறோம் கடைசியில்? பீஸோட என்ன பெருசு? பீஸ் வித் எவ்ரி ஒன். பீஸ் இன்சைட் அவர் ஹார்ட். நம்ம செய்கிற வேலையை குறித்து நமக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கணும். நம்ம பேச்சை குறித்து நமக்கு ஒரு சமாதானம் இருக்கணும். நம்ம ஊழியத்தை குறித்து நம்மளுக்கு ஒரு சமாதானம் இருக்கணும். ஒரு வேளை நம்ம தோற்று போகிற மாதிரி இருக்கா, பரவாயில்ல, அவங்க ஜெயிச்சுட்டு போட்டோம், சமாதானம் இருக்கும். அவங்கக்கிட்ட நம்ம இழந்த காசு போட்டோம், அவங்ககிட்ட இழந்த மரியாதை போட்டோம், ஆனால் நம்ம சமாதானமாக இருக்கும் பொழுது அதோட ஒரு பெட்டர் கிஃப்ட் கிடையவே கிடையாது. பீஸ் அட் ஆல் டைம்ஸ். ஹல்லேலூயா. அந்த பீஸ் உள்ள இறங்க அந்த ஏர்த்துக்குள்ளே இறங்க இது தானாக செழிக்க ஆரம்பிச்சிடும், ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சடன்லி வில் கம் அண்ட் ஃபில் இட். பரலோகம் மகிமை அடையும். ஹல்லேலூயா. ஏன்னா பரலோகம் மகிமை அடையும். ஒரே நிமிஷம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். வார்த்தை எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது, அதற்காக நன்றி. நாங்கள் இங்கே பேச இதை கேட்க எங்களுக்குள்ள உன் வசனம் இறங்கி கொண்டே இருக்கிறது. ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் அவர் ஹார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, இவங்க சமாதானத்தை எதுக்காகவும் விட்டு கொடுக்காதவர்களாக, people who don't compromise on peace for anything. Let the money go, let the fame go, let the people go, ஆனால் என் சமாதானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வாழ கற்றுக்கொள்வதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். சரி, நாம் ரூட்டை பற்றி பேசினேன், வேரை பற்றி பேசினேன். எத்தனை பேருக்கு வேறு தெரியுது? தெரியுதா இல்லையா? சரி, எத்தனை பேருக்கு உள்ள இந்த தண்ணி ஊற்றின பிறகு உள்ள என்ன நடக்குதுன்றது தெரியுதா இல்லையா? என்னங்க இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்று சொன்னேன், அதுக்குள்ளே தான் எல்லாமே மாறுது என்று சொன்னேன். ஆனால் அது எங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியலையே. வெளியே இது மட்டும் தானே தெரியுது. இட் இஸ் நாட் சீன், பட் மிரக்கிள் ஹேப்பன்ஸ் இன்சைட். அற்புதம் உள்ளதான் நடக்குது, அதிசயமாக நடக்குது, உள்ள நடந்து கொண்டே இருக்கிறது. வெளியே தெரியாது, ஆனால் உள்ள நடக்குது. ஐ saw this beautiful verse இந்த பேசேஜில். நம்ம ஸ்டார்டிங்கில் வாசிக்கல, ஆனால் இப்போ அதை நம்ம வாசிக்க போகிறோம். வெரி பவர்ஃபுல் verse. வாசிக்கலாமா? லூக்கா 2:19 19. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். But Mary treasured up all these things, pondering them in her heart. மரியாள் அந்த சங்கதி எல்லாத்தையும் இருதயத்தில் வச்சு என்ன பண்ணாங்க? she was treasuring it. ட்ரெஷராக வச்சிருந்தாங்க. தமிழ் என்ன சொல்லுது? மரியாள் என்ன பண்ணாங்க? அந்த வசனம் வாசிங்க திரும்பி. இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணாங்க. இங்கிலீஷில் ஒரிஜினல் வேர்டில் பியூட்டிஃபுல்லாக சொல்லு, ட்ரெஷர் என்று சொல்லு. ட்ரெஷர் பொக்கிஷமாக வச்சுருந்தாங்க. என்ன பண்ணாங்க? பொக்கிஷமாக வச்சுருந்தாங்களா? எதை பொக்கிஷமாக வச்சுருந்தாங்க? கொஞ்சம் முன்னாடி போய் வாசிங்க. கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் வாசிங்க. என்னதை பொக்கிஷமாக வச்சுருந்தாங்க? அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை. அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதி. யார் இதை சொல்றா? மேய்ப்பர்களாலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து அந்த ஷெப்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. அந்த ஷெப்பர்ட்ஸ் வந்து போறாங்க. இந்த ஏஞ்சல்ஸ் சொல்லியிருக்காங்க இவங்ககிட்ட வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க, ஜீசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த பிறந்திருக்கிற அந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த ஏஞ்சல்ஸ் போனவொடனே இந்த ஷெப்பர்ட்ஸ் கடந்து போறாங்க. they are going to see the baby. அந்த பேபியை பார்க்கும் பொழுது அங்க இந்த ஷெப்பர்ட்ஸ் சொல்றாங்க, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாரும் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. அவர்கள் ஒருவேளை ஆர்ப்பரிச்சிருப்பாங்க. ஆனால் மரியாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த ஷெப்பர்ட்ஸ் சொல்ல இந்த ஏஞ்சல் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்க she just kept it inside her heart and treasured it. பொண்ணுங்களோட இருதயத்தை பற்றி சொல்லும் பொழுது அது புரியாத ஆழ்கடல் என்று சொல்லுவாங்க. கரெக்டா? இட்ஸ் a deep ocean என்று சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது.
அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கஷ்டம். அது நெகட்டிவ் இல்லை. இது மேலே யாராவது ஜோக் அடித்தா பெண்கள் நீங்கள் தைரியமாக அவங்ககிட்ட சொல்லலாம். அது நெகட்டிவ் கிடையாது. உங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் எங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு என்று தைரியமாக நீங்கள் சொல்லலாம் ஆண்கள்கிட்ட. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னமா சொல்லணும்? அது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட்டு என்று சொல்லணும். எப்படி? தட்ஸ் அ காட் கிவன் கிஃப்ட் என்று நீங்கள் மேலே சொல்லணும். ஏன் தெரியுமா? தட்ஸ் அ பியூட்டிஃபுல் கிஃப்ட் ஃப்ரம் காட். மரியாள் கிட்ட அதை நான் பார்க்குறேன். மரியாள் பரலோகம் அவளுக்கு ஒரு பெரிய மேண்டேட்டை கொடுக்குது, ஒரு பெரிய அற்புதத்தை கொடுக்குது. அதை தனக்குள்ளே வச்சுருந்தா, அதை 10 மாதம் சுமந்தா, தனக்குள்ளே வச்சு அதை ட்ரெஷர் பண்ணி 10 மாதம் சுமந்து அழகாக அதை பூமிக்கு கொண்டு வந்தா. இட் வாஸ் நாட் ஈஸி கேரிங் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்சைட். தட் டூ இன் தட் கைண்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு ஈஸி கிடையாது. எத்தனையோ பேர் கேவலமாக பேசியிருப்பாங்க, எத்தனையோ பேர் அவளை கிண்டல் செஞ்சுருப்பாங்க, பின்னாடி பேசியிருப்பாங்க. அதை பற்றி ஆனால் அவள் கவலைப்படல. ஷி வாஸ் ஸோ ஸ்ட்ராங். எனக்கு பரலோகம் கொடுத்துருக்கு, சொல்லியிருக்கு, அதை நான் எனக்குள்ளே சுமப்பேன் என்று சொல்லி சுமந்தா. மரியாள் ஏசப்பா பற்றி சொல்லப்பட்ட நடந்த ஏசப்பா சொன்ன விஷயங்கள்லாம் மனசில் வச்சு ட்ரெஷர் பண்ண ஆரம்பித்தா. அதெல்லாம் ட்ரெஷர் பொக்கிஷமாக வச்சுருந்தா. அதை பற்றி யோசிச்சா, ட்ரெஷர் பண்ணா. அதை ஏற்ற நேரங்களில் அவர் சரியாக பயன்படுத்தி அந்த ஜீசஸ் அழகாக பராமரித்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படியாக she stood strong because she took it deep inside. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இதுதான். மென் அண்ட் உமனுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் இதுதான். ஆண்கள் ஆல்வேஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே டூ இஸ் போய் செஞ்சுருவாங்க, எல்லாத்தையும் செய்யணும். அவங்களுக்கு குடும்பத்தை காப்பாற்றணும், சம்பாதிக்கணும், ஓடணும், வாழ்க்கையில் முன்னேறணும், ப்ரமோஷன்ஸ் வாங்கணும், பெருமை வரணும், எல்லார்கிட்டையும் பவர் வேணும், அதிகாரம் வேணும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் பெண்கள் தே ஆர் ஸோ டிஃப்ரெண்ட். தே திங்க் ஸோ மச் அபவுட் தேர் ஃபேமிலி. அவங்க குடும்பத்தை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க, கணவரை பற்றி யோசிப்பாங்க, பிள்ளைங்களை பற்றி யோசிப்பாங்க, அவங்க பெற்றோரை பற்றி யோசிப்பாங்க, அவங்க இருக்கிற சொசைட்டி பற்றி யோசிப்பாங்க, அவங்க சபையை பற்றி யோசிப்பாங்க. அதிகமாக தே திங்க் அபவுட் த வெல்பீயிங், ரொம்ப யோசிப்பாங்க. அதனால் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வெளியே போகும்போது அந்த அம்மா தான் அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் ஸோ கான்ஷியஸ், தே திங்கிங் ஸோ மச், ரொம்ப யோசிக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த காரியங்களை பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்க. பிகாஸ் தே நோ தட் திஸ் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். And they know that God is giving something very important. ஆண்டவர்கிட்ட வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அசைவையும் நான் புரிஞ்சுக்கணும், வச்சுக்கணும், அது ஏன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. That's special. They have the ability to treasure it. அதனால to all the women out there, I want to say you are very special. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் தேவன் கொடுத்த மிகப்பெரிய gift. உங்களை யூனிக்காக படைச்சிருக்கிறார். யூ ஆர் யூனிக், யூ ஆர் கிஃப்டட். மென்னுக்கு இல்லாத இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆண்கள் குடும்பத்தின் தலைவர்கள். தே ஆர் கால்ட் as head of the family in the Bible. பட் பெண்கள் பில்டர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. அந்த குடும்பத்தை நர்ச்சர் பண்ணுகிறவங்க, அந்த குடும்பத்தை பேணி பராமரித்து காப்பாற்றுகிறவர்கள். ஆண்கள் கொண்டு வருகிற வேலையின் அந்த எல்லா விஷயங்களும் உள்வாங்கி அவங்க they take care of everything. இந்த பணத்தை they manage everything. That's why women are able to save better. அவங்களால அந்த குடும்பத்தின் ஃபினான்ஷியல் ஸ்டாம்ஸ் எல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். So women, I want to tell you, ஒவ்வொரு வசனத்தையும் கர்த்தர்கிட்ட வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு உணர்த்துகிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் உங்கள் குடும்பத்திற்கு என்று சொல்லி, உங்கள் சபைக்கு என்று சொல்லி, உங்கள் வேலைக்கு என்று சொல்லி, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு என்று சொல்லி, காட் லவ் ஸ்பீக்கிங் டு யூ. அது ஒவ்வொன்றையும் தொடர்ந்து கேப்சர் பண்ணி பாசிட்டிவாக அதை உள்ளே வைத்து அதை ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும், எப்படி நான் என்னுடைய பெற்றோரை, என்னோட கணவரை, என்னோட பிள்ளைகளை, என்னுடைய சமுதாயத்தை, என்னோட சபையை சரியான விதத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி நடத்துவது என்று சொல்லி அதை ட்ரெஷர் பண்ணிகிட்டே இருங்க. அதை ட்ரெஷர் பண்ண ஆண்கள் மறந்துடுவாங்க, நீங்கள் மறக்க மாட்டீங்க. ட்ரெஷர் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு பியூட்டிஃபுல் ரெவலேஷன்ஸ் அபவுட் யுவர் ஃபேமிலி, பியூட்டிஃபுல் ரெவலேஷன்ஸ் அபவுட் யுவர் சர்ச், பியூட்டிஃபுல் ரெவலேஷன்ஸ் அபவுட் த சிட்டி கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அதன் மூலமாக ஒரு பவர்ஃபுல் குடும்பத்தை, ஒரு பவர்ஃபுல் சபையை, ஒரு பவர்ஃபுல் சிட்டியை
கட்டுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அதே சமயத்தில் I want to tell the men folk, ஆண்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். விமன் இப்படி நம்மை குறித்து நம்மை சார்ந்த காரியங்களை ட்ரெஷர் பண்ணுறதை போல ஆண்களாகிய கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற பெண்களை ட்ரெஷர் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்தில் இது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி மாறிட்டு வருகிறது. பட் யூ ஹாவ் டு டூ தட். ட்ரெஷர், உங்களுடைய தாய்மார்களை தயவுசெய்து ட்ரெஷர் பண்ண கற்றுக்கோங்க. யுவர் மதர் ஸோ ப்ரெஷியஸ். அவங்கள டோன்ட் டேக் தம் ஃபார் கிராண்டட். அவங்க கடமை அவங்கள நம்ம பார்க்கணுன்னு சொல்லி தயவுசெய்து எடுத்துக்கொள்ளாதீங்க. அவங்க தியாகமாக நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதை எப்பொழுதும் மறந்துடாதீங்க. ட்ரெஷர் பண்ணுங்கள், அவங்கள செலிப்ரேட் பண்ணுங்கள், அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யுங்க, அவங்க கூட நில்லுங்க. இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம். யூ ஹாவ் டு ட்ரெஷர் தெம். யூ ஹாவ் டு ட்ரெஷர் யுவர் மதர். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்பப்போ விசாரிங்க அவங்கள. யூ ஹாவ் டு ட்ரெஷர் தம். தேர் நாட் யுவர் சர்வன்ட்ஸ். அவங்க நம்ம வேலை செய்கிற வேலையாட்கள் கிடையவே கிடையாது. அவங்க எல்லாவற்றிற்கும் மேலே கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பிரதிநிதியை, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். யூ ஹாவ் டு ட்ரெஷர் தம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்பௌஸ், மனைவியை ட்ரெஷர் பண்ண கற்றுக்கோங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்கள சரியான விதத்தில் கேர் பண்ணுங்க. அவங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்க. there might be times then that you don't agree with them most of the time. அவங்க செய்கிற எல்லாமே உங்களுக்கு புரியாது, ஒத்து வராது. that's okay. பட் நீங்கள் அவங்கள நேசிக்கிறதையும் அவங்கள ட்ரெஷர் பண்ணுறதையும் கொஞ்சம் கூட விட்டுறாதீங்க. உங்களுடைய டாட்டர்ஸ் ட்ரெஷர் பண்ணுங்க. ட்ரெஷர் தம். they are the future. கர்த்தர் கொடுத்துருக்க அடுத்த தலைமுறை. ட்ரெஷர் தம். உங்கள் ஊழியத்தில் உங்களோட கூட ஊழியர் செய்கிறாங்க பெண்கள், அவங்கள கிண்டல் பண்ணாதீங்க, அவங்கள ஏளனமாக பேசாதீங்க. பெண்கள் ஸ்டேஜ் மேலே வந்தாங்கன்னா, உங்கள் வேலை இடத்துல பெண்கள் கொஞ்சம் உயர் பதவிக்கு வந்தால், ஒருவேளை உங்களுக்கு பாஸாக வந்தால், அவங்க ஒரு லைஃப்பில் முன்னேறினா, ஐ வியர்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் நான் கேட்டு வளர்ந்துருக்கேன். எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது சில விஷயங்களை சொல்கிறதுக்கு. வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணு மேலே வந்துட்டா அவள் போய் தப்பாக பேசுவாங்க. சாரி, ராங், இட்ஸ் ராங். பெண்கள் முன்னுக்கு வருது அவங்களோட உழைப்புனால, கர்த்தர் அவங்க வைத்திருக்க ஆசீர்வாதத்தினால. ட்ரெஷர் தம், சப்போர்ட் தம். அவங்க மேலே வரும்போது அவங்க சில காரியங்களை முன்னாடி வந்து தைரியமாக செய்யும் பொழுது சப்போர்ட் பண்ணுங்க, ட்ரெஷர் பண்ணுங்க. when you look at women, அவங்கள ஆப்ஜெக்டிஃபை பண்ணாதீங்க. தவறான பார்வையோட தயவு செய்து பார்க்காதீங்க. அதுதான் இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம். அண்ட் விமன் கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். நம்ம தப்பாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். தப்பாக பார்க்காதீங்க. அவங்கள ஒரு போதை பொருளாக தயவு செய்து பார்க்காதீங்க. ட்ரீட் தம் வித் ரெஸ்பெக்ட். ஒரு உமனை அவங்க கண்ணை பார்த்து பேச கற்றுக்கோங்க. தட்ஸ் அ பெஸ்ட் வே தட் யூ கேன் ட்ரெஷர் அ உமன். ஆண்டவர் நமக்கு பெண்கள் என்று சொல்லி ஒரு பியூட்டிஃபுல் சப்போர்ட்டரை, ஹெல்ப்பரை கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அவங்கள கிஃப்டடாக வச்சிருக்கிறாரு. குடும்பங்களை கட்டுகிறவர்கள், சபைகளை கட்டுகிறவர்கள், பட்டினத்தை கட்டுகிறவர்கள், அவர்களுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லி ஜெபிப்போம். அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல் த விமன் அவுட் ஹியர். யூ ஆர் ஸ்பெஷல். குடும்பங்களிலும் சபைகளிலும் பட்டினத்திலும் அந்த சடன்லி திடீரென வருவதற்கு நீங்கள் தான் முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் தான் கர்த்தரோட வார்த்தையை ட்ரெஷர் பண்ணி சரியான ஜபங்களை எடுத்து சரியான ஆலோசனைகளை குறித்து அந்த சடன்லி வருவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறீங்க. அண்ட் காட் bless you all and happy women's day to you. இந்த நாட்களில் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய குடும்பங்களில், நம்மளுடைய ஃபேமிலிஸில், நம்மளுடைய சர்ச்சில், நம்மளுடைய பட்டினத்தில் கர்த்தர் சடன்லி கொண்டு வருகிறார். ஐ பிலீவ் இட். எத்தனையோ சுகவீனங்களை பிசாசு கொண்டு வரலாம், எத்தனையோ தடைகளை, பிரச்சனைகளை கொண்டு வரலாம், எத்தனையோ கிரிட்டிசிசம்ஸ் கொண்டு வரலாம். அண்ட் ஐ நோ 25 years 13 years ஆண்டவர் உயர பறக்க வச்சிருக்கிறார். இப்போ ஒரு சடன்லி கொடுத்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். நம்ம ஞாபகத்தில் வைத்துக்க வேண்டிய 3 விஷயங்களை மறக்கவே கூடாது. நம்ம எவ்வளோ தாகமாக இருக்கிறோமோ அதை விட ஆர்வமாக பரலோகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு அந்த மகிமையை கொடுக்கிறதுக்கு heaven, earth and ocean.